ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவை உன் கண்களில் காட்டிடணும் தான் இந்த வராகி அம்மா அவசரமாக உன்னை தேடி வந்தேன். ஏன்னா நாளைக்கு மிகப்பெரிய வதிஷ்டம் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இனி நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த நிமிஷம் இந்த நாளாவது நான் நினச்சது நடந்துடாதான்னு ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளை உனக்காகவே நல்லதை நடத்தித்தர ஓடி வந்திருக்கேன். என்னை முழுசா நம்பிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு நான் தானே பொறுப்பு. நிச்சயம் எல்லாத்தையுமே உனக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் நான் முடிச்சு தர்றேன். சில நேரங்களில் உன்னுடைய தேவை சிறிதாக இருந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நான் பெருசாதான் எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால கொஞ்சம் தாமதமானாலும் கவலைப்படாத, பயப்படாத. உனக்கான உயர்வானதையும் உனக்கான சிறப்பானதையும் தான் உன் கைகளில் தரப்போகிறேன் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகுது, உன் வாழ்க்கை எப்படி உயரப்போகுதுன்னு நீ கண்குளிர மனமாற அதை ரசித்து அனுபவிச்சு வாழ்க்கையை வாழ முடியும். எந்த விஷயத்தையுமே நான் உனக்கு கொடுக்கும்போது இது சரியா வருமா, இது நம்மளால் முடியுமா முடியாதா, இது நமக்கு பாதுகாப்பானதா பத்திரமானதான்லாம் யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காத. ஏற்கனவே இப்படி பலமுறை நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் கண்டதையும் யோசிச்சு குழம்பி போய்தானே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டாய். இப்போ முடிவெடு. இனிமே எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதென்பது சாதாரண விஷயம். அதுக்காக உன் வாழ்க்கை துணையவே நீ விட்டு கொடுக்கவோ தொலைச்சிடவோ வேணாம். விட்டு கொடுத்து வாழ பழகு. எக்காரணம் கொண்டும் உங்களுக்குள்ள சந்தேகம் வரவே கூடாது. உங்கள் இருவருக்கும் இடையே இனிமே எந்த கருத்து வேறுபாடும் வராத அளவுக்கு உங்களுக்குள்ள மன ஒற்றுமையை நான் உருவாக்குறேன் என் செல்லமே. முதல்ல நீ அமைதியோட இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொல்லி பழகு. அமைதியை வளர்க்க வளர்க்க அது உன் குடும்பத்தையே அமைதியாக மாற்றும். உன் குடும்ப சூழ்நிலையும் வாழ்க்கையும் அமைதியாக மாறத உன்னால் உணர முடியும். எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது தானே முழு நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ உனக்குள் நம்பிக்கையோடு ஆரம்பிச்சாதான் உன் வாழ்க்கை மாறும். உன் அமைதியின் மூலமாக தான் இந்த உலகத்தையே உன்னால் மாற்றி அமைக்க முடியுன்ற அந்த சூட்சும ரகசியத்தை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா தேவையில்லாத விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நேரத்தை வீணாக்காம எப்போவுமே நேர்மறை எண்ணத்தோட உன் இலக்குகளை நோக்கி போவதில் மட்டும் கவனமாக இரு. இன்னைக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல்கி பெருகும். இன்றைய தினம் நீ நேர்மறை சிந்தனைகளோட உன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், நல்ல பொருளாதார வசதி வரணும்னு அதை யோசிச்சே வேலை செய்கிற. உன் சிந்தனைகளை எல்லாம் செயலாக நான் மாற்றி தர்றேன். உன்னுடைய லட்சிய கனவுகளை எல்லாம் நனவாக நான் மாற்றி தர்றேன். நீ கண்ட கனவு நிச்சயம் நிஜமாகும். உன்னுடைய லட்சியமும் அழகாக நிறைவேறும் என் செல்லமே. உன் எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தவிர்த்துடு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி சிந்தனை செஞ்சினா அதை அழகாக சிறப்பாக நடத்தி முடிக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிக்கிட்டு தானே இருக்கேன். நிச்சயமாக இப்போது உன்னுடைய துன்பங்கள் எவ்வளவு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். துன்பங்கள் எல்லாமே சரியாகி நேர்மறையான எண்ணத்தோட நேர்மையான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா துணையாகவே இருப்பேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இடையில சில பிரச்சனைகள் வந்து உன்னை அசைச்சு பார்த்தாலும் நீ தைரியமாக அதை எதிர்த்து போராடி நம்பிக்கையோட காத்திருக்கணும் என் செல்லமே. உன் தேவைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் தானே. நீ நினச்சதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்குறேன். நீ செஞ்ச செயல்களுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்க போகுது. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வந்து எல்லா கஷ்டங்களையும் போக்கி நிம்மதியாக உன்னை வாழ வைக்க தயாராயிட்டேன் செல்லமே. நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சு பாரு. யாராவது அன்பா பாசமாக பேசுனாங்கன்னா உடனே அவங்க மேலே முழுசாக அக்கறை காமிக்காத. அவங்க அன்புக்கு அடிமையாகி விடாதே. ஏற்கனவே பலமுறை இப்படி நீ எத்தனை பேரை நம்பி எவ்வளவு அனுபவங்களை பெற்றாய். ஆனால் மறுபடியும் அதே தப்பை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த உலகத்தில் எல்லாரும் சுயநலம் மிக்கவர்கள் நான் சொல்ல மாட்டேன்.
ஆனால் உன் கர்ம வினையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பால எத்தனை துன்பங்களை நீ பார்த்தன்னு உனக்கே தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்தீனா உன்னுடைய உயிர் எல்லாமே தாராளமாக சரி செய்யப்பட்டு இன்பமாக நீ வாழ்வதற்கேற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். உயிரை எப்படி சரி செய்கிறேன்னு சொல்றேன்னு யோசிக்கிறியா? உன் உயிர் யார் மேல இருக்கு? நீ யாரை முழுசா நம்புற? யார் மேல ரொம்ப பாசத்தை கொட்டி கொட்டி வேலை செய்யறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் உன் உயிராகவும் உலகமாகவும் இந்த வராகி அம்மா நான் இருப்பேன்னு சொல்ல வர்றேன். யாராவது உனக்கு வலியையோ வேதனையோ கஷ்டத்தையோ கொடுத்துட்டாங்கன்னா அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நிச்சயம் அனைத்தையும் நான் சரி செய்வேன். உன் கர்ம வினைகள் எல்லாம் தொலைந்து போய் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வருவாயேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு சில துன்பங்கள் வராமல் இருப்பதுன்றதுக்காக தானே ஒரு சில விஷயங்களையே நான் சொல்கிறேன். நீ கொஞ்சம் பரிசுத்தமாக நான் சொல்வதை புரிந்து கொள். எந்த நல்லதும் எந்த கெட்டதையும் அழிக்காது. ஆனால் காலம் போக போக இந்த வராகி அம்மா நான் வந்து கெட்டதை அழிப்பேன். கெட்டதும் அதே போல் நல்லதை எதுவும் செய்ய முடியாது. நான் அந்த கெட்டதை அழித்து நல்லதை நல்ல விதமாக காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தாலும் அது நடப்பதற்கான நேரமோ காலமோ வாய்ப்போ உனக்கு கிடைக்கல. அதனால்தான் இத்தனை நாள மனவேதனையை பகிர்ந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த. இப்போ உனக்கான அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்து உனக்கான வெற்றியையும் தருவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். எப்போதும் இன்பங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் மனிதர்களை கூட நம்பலாம். ஆனால் இன்பங்களை மறைச்சு வச்சுட்டு துன்பங்களை மட்டுமே வெளியில் சொல்லக்கூடிய மனிதர்களை நீ நம்பாதே என் செல்லமே. எதையும் கடந்து போக நீ கற்றுக்க வேண்டியது எதுவும் பெருசாக இல்லை. வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அடுத்தவர்கள் பேசும் வார்த்தைகளையும் குத்தி காட்டி நோகடிக்கும் மனம் கொண்ட வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசு. இந்த உலகத்தில் 1000 பொய்கள் இருந்தாலும் உண்மையான ஒருவரும் இருக்கத்தானே செய்கிறார். பொய்யான உலகத்தில் அடுத்தவர்கள் மீது அன்பையும் நியாயத்தையும் தேடிக்கிட்டே இருக்காம உன் நிம்மதியின் மூலமாக அதை அடைய முயற்சி செஞ்சினா உன் நம்பிக்கையே உன்னுடைய தீரங்களை தீர்க்கும் மருந்தாக இருக்கும். நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தானே ஆகணும். கவலைப்படாத. எல்லா கஷ்டங்களையும் விலக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை நீ ரசித்து அனுபவித்து வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனது பலம், உனது நம்பிக்கை, உனது செயல், நீ கூறும் வார்த்தைகள்னு எல்லாத்தையுமே நான் நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்போதுமே நான் உன் கூட இருப்பேன். நீ தனியால் கிடையாது என் செல்லமே. இப்பொழுது எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகு. உன் பலம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் உன் கூடவே தானே இருக்கேன். நீ எதை நினச்சாலும் அதை அழகாக நடத்தி தர்றதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கான வலிமையும் திறமையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? நான் உனக்குள்ளே இருந்து உன்னை உணர வைப்பேன். நீ என்ன நினச்சி மனசார நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது இந்த வராகி அம்மா அதை சரியாய் முழுமையாய் முடிச்சு தருவேன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். இந்த நொடி முதல் இனி உன் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை நீ பார்க்க போகிற. உனக்கு எதிராக சதி செய்தவர்களும் விதி செய்தவர்களும் எல்லாருமே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வாழ்க்கையில் சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக அதுவே நிரந்தரம் நினச்சிடாத. எல்லா துன்பங்களையும் எல்லா கஷ்டங்களையும் போக்கும் விதமாக இந்த வராகி அம்மா நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். அறியாமையால் சில வெகுளித்தனத்தால் எல்லாரையுமே நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். அம்மா வராகி தாயே, வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு இப்போது நீ வருத்தப்படுறதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கிட்டையாவது அறியாமல் நன்றி சொல்லியிருந்தாலும் நல்லது தான். அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கிட்டையாவது சுடுசொற்களை பேசியிருந்தாலும் அது தண்டனைக்குரியது தான். எப்போவுமே உன் மனசு காயப்படும்படி பேசாமல் இருக்கும் மனிதர்களை மட்டுமே உன் மேலே உட்கார வச்சுக்கோ. இது யானைக்கும் சரி உனக்கும் சரி. எப்போவுமே நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை சிறப்பாக செய்துவிடு. உன் வாழ்க்கையில் மனம், வாக்கு இதெல்லாம் பயன்படுத்தும் போது பேசி கற்றுக்கோ. ஏன்னா உன் மனசு, எண்ணம், புத்தி எல்லாமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்களை சிந்தனை செய்தால் மட்டும்தான் சீக்கிரமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் கர்ம வினைகளையெல்லாம் குறைப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நிச்சயம் எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். நீ பேசுகிற பேச்சும் உன்னுடைய சொல்லும் செயலும்
மூணுமே டக்குன்னு உனக்கு பாவத்தை வரவழைக்கக்கூடிய விஷயங்கள். இது மூன்றையுமே நீ ரொம்ப கவனமாக உபயோகப்படுத்தணும். நான் இப்போ உன்னை வந்து சேர்ந்துட்டேன். உன் கர்ம வினைகளை குறைச்சிருவேன். ஆனால் இனிமே நீ கர்ம வினைகளை சேர்த்து கொள்ளாதே. பேசுகிற பேச்சிலும் செய்கிற செயலிலும் சொல்லிற சொல்லிலும் கவனமாக இருந்து நல்ல விஷயங்களை, நல்ல வார்த்தைகளை வழிநடத்து. அதன் மூலமாகத்தான் நீ இழந்ததையும் நியாயமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ ஆசைப்பட்டதையும் கூட நீ அடைவாய் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன்னை நிம்மதியாக, அழகாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன்.